வணக்கம். தங்கத்தோட ரேட் எப்படி கிடுகிடுன்னு உயருதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆல்ரெடி தங்கம் சம்மந்தமான ஒரு சில வீடியோஸ் நம்ம சேனலில் தங்கம் விற்கும்போது கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் எப்படிலாம் பிளான் பண்ணால் தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். இன்றைக்கி அது ரிலேட்டடாக கண்டினியூட்டியாக ஒரு இன்னும் மேலும் சில தகவல்களை பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ எல்லாருக்குமே போய் சேரும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கோல்டை நம்ம சேகரிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் பேசிக்காக பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு, கோல்டு காயின் அண்ட் டிஜி கோல்டு, இது மாதிரி மெத்தட்லாம் இருக்குது. இதில் கோல்டு சிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னா, நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க, தங்க நகையாக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கோல்டு சிட் போய்க்கலாம். அதிலே நீங்கள் கொஞ்சம் டிசைன்ஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வேஸ்டேஜ் எந்தெந்த கடையில் எப்படி கொடுக்குறாங்க. ஒரு சில கடையில் 18% வரையும் இது பண்ணுவாங்க, ஒரு சில கடையில் அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் நியூ கலெக்ஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜை ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய கடையை விசாரிங்க. எந்த கடையில் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக அதே டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த கடையில் கோல்டு சிட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த செப்டம்பர் சம்திங் இந்த மாதங்கள்லாம் சொல்கிறாங்க, அப்போ சேர்ந்தால் நிறையா இந்த கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை விசாரித்து அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இல்லை நான் நகையை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக சேர்த்து வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கான மேக்கிங் சார்ஜ் அந்த இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஆர்னமெண்ட்ஸாக வாங்கும்போது நார்மலாகவே செய்கூலி சேதாரம் எல்லாருமே கொடுத்து வாங்குவோம். அதே நீங்கள் கோல்டு சிட்டாக சேர்ந்து வாங்கும்போது அந்த செய்கூலி சேதாரம் கூட கிடையாது. இல்லை எனக்கு காசு இருக்குது என் கையில், நான் அப்போதைக்கு கோல்டு சிட்டு மாதம் என்னால் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போக முடியாது, ஆனால் காசு இருக்கும்போதெல்லாம் நான் கோல்டு காயினாக எடுத்து வச்சுக்கிறேன், நான் ஃப்யூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன்னா அது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவும் கூட. ஸோ நீங்கள் கோல்டு காயினாக எடுத்து வச்சுக்கும்போது உங்களுக்கு பெருசாக அதுக்குண்டான சார்ஜஸ் வேஸ்டேஜ் எதுவுமே அதிகமாக வராது. நீங்கள் எடுத்து வைக்கும்போது எப்போ உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸாக பண்ணிக்கணும்னு தேவைப்படுதோ அங்கே அப்போ கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் பணமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை கொடுத்துட்டு அதே ரேட்டுக்கு நீங்கள் நகையாகவும் எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸஸ் தான். அது காயினாக எடுக்கும்போது ஒரு சில பேங்க்கில் தான் நம்ம ப்ளட்ஜ் பண்ண முடியும், அடகு வைக்க முடியும். அதையும் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்குங்க, எந்த பேங்க்லலாம் அடகு வைக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. இல்லை நான் அடகுலாம் வைக்க போகிறதில்ல, என்னோடய பர்சனல் இதுக்காக தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதுவுமே ஒரு பெஸ்ட்டான வே. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜி கோல்டு அது மாதிரி சொல்லிட்டு சேமிக்கலாம். அந்த தங்கமயிலில் இருக்குன்னா நிறைய ஒவ்வொரு நகைக்கடை அந்த இதுக்குமே டிஜி கோல்டு அந்த ஆப் வச்சுருக்காங்க. 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம சேமிச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எல்லார்ட்டையுமே டச் ஃபோன் இருக்குது, நம்ம எப்படியும் ஜிபே எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அது மாதிரியும் உங்களோட நகையை சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்தலாம். அதுவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நகையை அடகு வச்சு நகை வாங்கிறது, அது ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட இந்த பதிவு. என்னென்னா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிராம் 75,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்துருக்காங்களாம். அதாவது நகையை அடகு வச்சுட்டு 75,000 ரெடி பண்ணி நகை எடுத்திருக்காங்க 10 கிராமு. அதுக்கு அவங்க வட்டியோடு பே பண்ணி 82,500 வந்திருக்கு. அதாவது 7,500 வட்டி பே பண்ணி அதை ரிலீஸும் பண்ணிட்டாங்களாம். இப்போ அதே 10 கிராமு 11,300 ரேஞ்சில் போய் எடுத்திருக்காங்களாம். 1,13,000 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் அந்த சீல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் வாங்கி 1,17,520 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன் சிஸ்டர். அப்போ எனக்கு ஆக மொத்தம் அந்த 82,500 அதில் லெஸ் பண்ணால் கூட எனக்கு 35,020 ரூபா லாபம் தான். ஸோ நகையை அடமானம் வச்சுட்டு நகை வாங்குறது நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக அதை ஃபீல் பண்ணது கிடையாது. அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு அனுபவங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நகையை அடமானம் வச்சுட்டு நகையை வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிக்க போனால் ஏன்னா கண்டிப்பாக இப்போ ஐஓபி பேங்க்கில் ஒரு அமௌண்ட் தராங்க, இந்தியன் பேங்க்கில் ஒரு பவுனுக்கு ஒரு அமௌண்ட் தராங்க, ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் தராங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் அதே மாதிரி வட்டி விகிதமும் மாறுபடுது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதை நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 75 பைசா
ஒரு பவுனுக்கு ரூ. 1,00,000 வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு மாதம் ஒரு ரூ. 700-800 வட்டி விகிதம் வருது அப்படின்னா, ஆனால் பவுனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கிடுகிடுன்னு உயருது. அதுக்கு நம்ம அடகு வச்சுட்டு நகை வாங்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வருது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பணம் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா பணம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸிலாம் கிடையவே கிடையாதுங்க. என்னோடய பர்சனல் ஃபீல்டில் சொல்கிறேன், பணம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். அந்த பணத்தை பண்ணாலும் அதுக்கான கமிட்மெண்ட்ஸுங்கிறது ஏகப்பட்டது இருக்குது எல்லாருக்குமே. ஹோம் மேக்கராக எல்லாருக்குமே தெரியும். என்னதான் வீட்டுக்காரங்க சம்பாரித்து கொடுத்தாலும் அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றுக்கா அதை எடுத்து வைக்கணும். மெடிக்கல் செலவுகளாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்மளோட கிராசரி மளிகை ஐட்டங்களாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு தேவைகளுக்குமே அந்த பணங்கிறது செலவாகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நீடு கம்பல்சரி, நமக்கு அத்தியாவசிய செலவுகள் அதெல்லாம் செய்து தான் ஆகணும். அதை தாண்டி சேவிங்ஸ்னு ஒரு விஷயத்தையும் நம்ம யோசித்து தான் ஆகணும். சேவிங்ஸ் தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்ம நிறைய பேர் அதில் வந்துட்டு ஆர்டி போட்டிருப்போம், எஃப்டி போட்டிருப்போம், சில பேர் எல்ஐசி, சில பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இது எல்லாமே போட்டு வச்சுக்கிறதுமே நல்லது தான். ஏன்னா அதுவுமே நம்மளோட ஃப்யூச்சருக்காக தான். அப்படி சேவிங்ஸ் பண்ணுறதோட சேர்த்து இந்த கோல்டு சேவிங்கையும் வச்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா ஆர்டியாக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், நம்மளோட இந்த ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் பிளான் பண்ணி தான் போட்டிருப்போம். எல்ஐசி நம்மளோட லைஃப் டைம் இதுக்கு போட்டிருப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். மெடிக்கல் செலவுகள்ங்கிறது எதிர்பாராமல் வரக்கூடியது தான். ஸோ எமர்ஜென்சியாக இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். இது கூடவே மெயினாக தங்கத்தில் முதலீடும் கட்டாயம் இருக்கணும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான புரோக்கர்ஸ் வச்சு தான் விற்க முடியும் இப்போ உள்ள காலகட்டங்களில். எதுவுமே இல்லாமல் நம்ம டக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 10,000 பணம் கேட்கணுன்னா கூட யோசனையாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாரோட சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. இதே நம்ம கையில் ஒரு நகையாக இருந்ததுன்னா டக்குன்னு போகலாம், பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு அந்த காசை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ காசுக்காக நம்ம நம்மளால் முடியாத சூழ்நிலையில் அடுத்தவங்கள்ட்ட வாங்குறது வேறு. இதே நம்ம கையில் நகை இருக்கும்போது தாராளமாக பேங்க்கில் வச்சுட்டு அமௌண்ட்டை டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு வரம்னா நகையை சொல்லலாம். ஸோ அதுக்காகவாவது நம்ம கண்டிப்பாக நகை சேர்த்து வைக்கணும். எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. சொல்லப்போனால் இப்போ அதோட உயர்வுங்கிறது பல சதவீதம் ஏறிடுச்சு. அதனால் தாராளமாக நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யோசிக்கவே தேவையில்லை. ஆர்டி, எஃப்டி இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். பட் தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டும் கூட கம்மி தான். அதுக்காக நம்ம ஆர்டி, எஃப்டி போடக்கூடாது அப்படின்னு நான் கட்டாயம் சொல்லவே மாட்டேன். சிறு துளி பெருவெள்ளங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். தங்கத்தில்ங்கும்போது அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு 2018 ஒரு பவுன் வந்து பார்த்திங்கன்னா 30,000 விற்றது. இப்போ சேம் 2025 தான் இருக்கும். ஒரு பவுன் 88,000 89,000 வரை வந்துடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் தங்கத்தோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. இது நிறைய அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது. சைனா, அமெரிக்கா, ரஷ்யா இதெல்லாம் இருந்தாலுமே ஸோ தங்கத்தோட வேல்யூங்கிறது கூடிக்கிட்டே தான் போகுது. ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க 2010 17 வரையும் சேமித்தாங்களாம். கிட்டத்தட்ட அப்போலாம் 3 லட்சத்தை வச்சு 17 சவரன் வரையும் எடுத்தாங்களாம். இப்போ 3 லட்சத்தை வச்சு 3 சவரன் எடுக்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தங்கத்தோட வேல்யூ எகிரிக்கிட்டே போகுது. அதனால் தாராளமாக எல்லாருமே இனிமேலாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது உங்களோட பர்சனல், அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பட்டு நகையை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் லோன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுங்கள்லாம் விட ஸ்டாக் மார்க்கெட்லாம் விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இப்போதைக்கு கோல்டு தான். ஃப்யூச்சர்லேயும் கோல்டோட ரேட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறாங்க. ஸோ அதனால் கோல்டில் எல்லாருமே கொஞ்சம் கவனம் செலுத்தி நகைகளை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ வீடியோ இதோட முடிய போகுது. அடுத்து இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த பார்ட் 2 கன்டினியூஷன் இதோடது போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பற்றிய நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்த முறை திருத்திக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இதோட பார்ட் 2வும் பாருங்கள். அப்போ தான் வீடியோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எனக்கு வீடியோட லென்த்து இவ்வளோ தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக கொண்டு போக முடியல. நீங்கள் வீடியோவை அடுத்த பார்ட் 2வும் பாருங்கள். கண்டிப்பாக கோர்வையாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். வீடியோ பாருங்கள்.